போன வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு 3 ஜோதிடர்கள் வந்து கண்டிப்பா பிரச்சனை இருக்கும்னு சொல்லி ஒண்ணுமே ஆகல. சோ இந்த இயர் வந்து இப்ப நான் கேக்குற டைம் வச்சு இந்த பிரசனத்தை வச்சு இந்த இயர் அந்த டிசம்பர் வந்து ஏதாவது சீற்ற அழிவு ஏதாவது இருக்குமா? பழங்கள் மூலியமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த வருஷம் கடைசியில. குடும்ப தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா தலைவர்கள் யாரா இருந்தாலுமே இந்த தலைவர் தளபதி இந்த மாதிரியான அந்த காப்பாத்துற பொசிஷன்ல இருக்கிறவங்க உடல் நலன்ல கொஞ்சம் கவனமா இருக்கு. ஒரு ராசிக்காரங்க எந்த சவுண்டை கேட்கறது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கு, ஒரு வளத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். இது வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். உங்கள் உடல்ல உங்களுக்கு பணம் வரணும்னா என்ன ஃப்ரீக்வன்சி, தொழில் நல்லா வரணும்னா என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கு. பொதுவான ஃப்ரீக்வன்சி இருக்கு. இந்த வருஷம் பெரிய பாதிப்புகள் இந்த வருஷம் இருக்காது. நீங்க சொல்றீங்களா டிசம்பர் வந்து தலைவர் பயம் இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படின்னும் போது அந்த நான் சொன்ன குறிப்பா உணவும் பார்த்தீங்கன்னா பழங்கள் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட எம்எஸ்டி ஃப்ரீக்வன்சி அஸ்ட்ராலஜர் எம்எஸ் தமிழ்பாலன் சார் இருக்கார். வணக்கம் சார். இறைவனுக்கு வணக்கம், தாய் தந்தைக்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், தாய் தமிழுக்கு வணக்கம், வாராகி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சார், இந்த ஃப்ரீக்வன்சி அஸ்ட்ராலஜர் அப்படின்றது வந்து முதல் முறையாக நாங்கள் கேள்விப்படுறோம். ஆக்சுவலாக உங்களோட பதிவுகளை நாங்கள் நிறைய ஊடகத்தில் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க, அது நடக்கவும் செஞ்சுருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃப்ரீக்வன்சி அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன? அதாவது அஸ்ட்ராலஜியில் நிறைய முறைகள் இருக்குது. இப்போ பாரம்பரிய ஜோதிடம், நியூமராலஜி, அந்த மாதிரி இப்போ டாரட் அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ ஃப்ரீக்வன்சியை நம்ம எங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ரீக்வன்சி எஃப்எம் எல்லாருக்கும் தெரிஞ்சது எஃப்எம். அந்த குறிப்பிட்ட அலைவரிசை இருந்தால் தான் அந்த சேனல் வந்து சேனல் கூட வைக்கிறீங்க. இது ஒரு டிவி வைக்கிறோன்னா ஓகே, அந்த டிவி பார்க்கணும்னா அந்த ஒரு நம்பர் அழுத்தணும். ஸோ வேறு டிவி பார்க்கணும் அதுக்குரிய நம்பர் அழுத்தணும். அதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறேன். எப்படின்னா உங்களுக்கான அலைவரிசைன்னு சொல்லி தனியாக இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறது தான். இப்போ ஜோதிடம் பார்த்தா நீங்கள் என்ன சாமி கும்பிடணும், இல்லை என்ன கலர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஃப்ரீக்வன்சியில் தான் வருது. பட் நான் ஃப்ரீக்வன்சியில் முதன்மையாக வைக்கிறது சவுண்டு வந்து வைக்கிறேன். எப்படின்னா உங்களுடைய ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சவுண்டு வந்து நீங்கள் கேட்குறத கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஏற்கனவே வந்து சவுண்ட் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அதே போல் உங்களுக்கு என்ன கலர், என்ன நேம், என்ன நம்பர்ஸ், இப்படி உங்களுக்குரிய அலைவரிசை அதை வந்து நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஃப்ரீக்வன்சி அஸ்ட்ராலஜி. ஸோ அது எப்பவும் போல் எந்த ஒரு ஜோதிடத்தையும் அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி அதை கொஞ்சம் எளிமைப்படுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் அது எனது பேர்லேயே எம்எஸ்டி ஃப்ரீக்வன்சி அஸ்ட்ராலஜின்னு இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ராசி இருக்கார் வச்சுக்கோங்களேன். அவர் அந்த பொதுவாக ஒரு ராசிக்காரங்க எந்த சவுண்டை கேட்கறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும், ஒரு வளத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். இது வந்து ப்ரூஃப் பண்ணவும் முடியும். இங்கே ஒரு ராசிக்கு என்ன மாதிரியான சவுண்டுன்னு சொல்ல முடியுமா சார்? எல்லாத்துக்கும் நம்ம இப்போ இதில் போகலாம் அப்படின்னா அதுக்கு தனியாக பெருசாக இருக்கும். குறிப்பிட்ட ஏதாவது ஒருத்தவங்க நீங்கள் ஏதாவது சக்ஸஸ் பண்ண ஒருத்தவங்க ஒரு பர்சன் சொல்லுங்கள், அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்கன்னு நம்ம ஈஸியான ஆல்ரெடி சக்ஸஸ் ஆகிருப்பாங்கல்ல. இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் செலிபிரிட்டி இருப்பாங்க, அவங்க எப்படி சக்ஸஸ் ஆகுன்றதுக்கான இது நமக்கு தெரியும். அதாவது அவங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் நேம் வச்சுருப்பாங்க, அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். இப்போ நீங்கள் ரஜினி சார் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய சக்ஸஸ் படங்கள் எல்லாமே ஈஸ்வரன் நேமில் இருக்கும். பொதுவாக சிவன் சார்ந்த பெயர்களாக அதிகமாகவே இருக்கும். ஸோ அது அந்த ஃப்ரீக்வன்சி அவருக்கு வந்து 100% ஒத்து போகும். நிறைய இப்போ ஒரு 10 படங்கள்னா 8 படங்கள் அது வந்து சிவன் சார்ந்த விஷயத்திலே இருக்கும். அவர் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த பெயர்கள் தான் வரும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் காரகத்துவத்தில் நிறைய படங்கள் இருக்கும். என்னென்ன படங்கள்னு சொல்ல முடியுமா சார்? நீங்கள் எந்த பேர் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. இப்போ ஜெயிலர் ஆகட்டும், அது கபாலி ஆகட்டும், எதுவானாலும். இப்போ நீங்கள் இன்னொரு இதுனா கூலி வந்து கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி பேசும்போது கூலின்ற படத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ அந்த டைட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட கிரகத்துடைய காரகத்துவம், இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம். பட் நடந்துக்கிட்டு இருக்கிற வருஷம் வந்து செவ்வாய் பகவானுக்குரியது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நேமாலஜியாக சொல்கிறேன், அதோடைய அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டை வச்சு சொல்கிறேன். ரிலீஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக முன்னுக்கு பின்ன அந்த டேட் மாறலாம், அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
முடிஞ்ச வரைக்கும் பட தலைப்பே மாறத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பெஸ்ட். அந்த பேர்ல அந்த அளவுக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆனா ஓடாது. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணும்போது சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்றதுல சிக்கல் வரலாம். அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் அதுல நம்ம எதிர்பார்த்த அந்த லாபத்தை விட கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும். ஓகே. ரீசன் வந்து அந்த கூலி அப்படின்ற டைட்டில் அது வந்து சனி பகவானுடைய காரகத்துவம். பட் வெளிப்படுத்துற இந்த ஆண்டு பொதுவா சொல்றேன். நான் இன்னும் அக்யூரேட்டா பார்த்தோம்னா அது வேற. அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தனியா இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கே தனியா இருக்கு ஃப்ரீக்வன்சி. நான் அதில் பொதுவாக சொல்கிறேன். இது வந்து 2025. ஸோ அது வந்து 9 பொதுவாக செவ்வாய்க்குரிய ஆண்டு. பொதுவாக ஜாதகம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிய செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்குமா முரண் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த முரண் அப்படின்றது சொன்ன டேட்டில் பண்ணுறதுல கொஞ்சம் தாமதமாகலாம். சொன்ன டேட்டில் பண்ணுறது ஒருவேளை பண்ணாங்கன்னா முன்ன பின்ன தான் இருக்கும் அப்படின்றது தான். அதே போல் அதான் சொல்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படின்ற விஷயம் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய ரிலீஸ் வந்து எதிர்பார்த்த லாபத்தை தராமல் இருக்குமே தவிர லாபம் தான், மேக்ஸிமம் லாபம் தான். அவர் எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலுமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதே போல் அவர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் கோட் செக்குடு மோஸ்ட்லி போட மாட்டார். அவருடைய மேக்ஸிமம் படத்தில் செக்குடு போட மாட்டார். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சோம்னா கருப்பு நீலம் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் வெள்ளை, இந்த 3 வண்ணம் தான் அவரை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் இது பண்ணும். ரெட்டு போட்ட படங்கள் எல்லாமே அவருக்கு வந்து பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கும், பட் வசூல் கம்மியாக இருக்கும். ரெட்டு சப்போஸ் யூஸ் பண்ணாருன்னா பேர் வாங்கி கொடுத்துருக்கும், வசூல் கம்மி. எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம், உழைப்பாளியை நிறைய இருக்கலாம். பட் இந்த ஒயிட்டு பிளாக் கருப்பு நீலம் இதெல்லாம் சக்ஸஸ் ஃபார்முலா அவருடைய இதில். அதே போல தான் ஃப்ரீக்வன்சியாக பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய பேர் வேற இருக்கு. அவருடைய பேர் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு போடுறோம் இல்லையா, அதுலேயே இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட்டிருப்பாங்க, சூப்பர் ஸ்டார் போட்டிருப்பாங்க. இப்போ அவர் பேர் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு தலைவர்னு தட்டிங்கன்னா அவர் ஃபேஸ் வரும் இன்னைக்கு. அப்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. ரஜினிகாந்துக்கு தனியாக ஒரு எனர்ஜி இருக்கு, சூப்பர் ஸ்டாருக்கு தனியாக இருக்கு, தலைவருக்கு தனியாக இருக்கும். அப்புறம் அந்த பேர் இது எத்தனாவது படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போது ரஜினி 150 அப்படின்னு போடும்போது அதுக்கு ஒரு பவர். இப்போ ரஜினிக்கு 163 சம்திங். இப்போ அதுக்கான பவர் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன சொல்கிறோன்னா அலைவரிசை. உங்களுக்கு தேவையான அலைவரிசை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா யூ பெட்டர். ஈஸியாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் பாடி வந்து இப்போ நல்லா இருக்குன்னா நம்ம நார்மலாக இருப்போம். காய்ச்சல்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். அதான் அந்த அளவு இருக்குல்ல, உடலுடைய வெப்பநிலை அளவு நம்ம அந்த மாதிரி. அதே கரெக்டாக இருந்துச்சுன்னா பாடி ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே போல் உங்கள் உடலில் உங்களுக்கு பணம் வரணும்னா என்ன ஃப்ரீக்வன்சி, உங்களுக்கு வந்து தொழில் நல்லா வரணும்னா என்ன ஃப்ரீக்வன்சின்னு அப்படின்னு இருக்கும். பொதுவான ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. அதே போல் தனிப்பட்ட மனுஷனுக்கும் இருக்குது. நீங்கள் அதை வந்து இயல்பாக இருந்துச்சுனாலும் ஓகே, இல்லைனாலும் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பரிகாரம் சொல்கிறேன் இல்லையா, அதை தான் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக சில விஷயங்களோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறேன். ஓகே. இப்போ சிம்புக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிம்புடைய டேட் ஆஃப் பர்த் தெரியணும், இல்லாட்டினா அவருடைய ஜாதகம் இருந்துச்சுன்னா அவரோட ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக பார்த்துடலாம். ஏன்னா அவரோட படமெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பேர் தர மாதிரி தெரியல. இப்போ லாஸ்ட்டாக வந்து தக் லைஃப் வந்துச்சு, அது வந்த வேகத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிருச்சு. ஓகே, நம்ம வேணா ஒரு டேட் ஆஃப் பர்த் ஜாதகம் வேணா எடுத்துக்கங்க, நம்ம பார்க்கணும்னா இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கெஸ் பண்ண முடியுமா? நமக்கு சொல்ல முடியுன்ற கெஸ் கூட இல்லை, இதுதான் அப்படின்னு அறுதியாகவே சொல்லிடலாம். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஊடகத்துல போடுறப்போ வந்து ஃபுல்லாவே வந்து கரெக்டா இருக்காது இல்லையா? டேட் ஆஃப் பர்த் அப்போ எப்படி? அதான் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் இப்போ நீங்க கேட்குற டைமுக்கு ஓகே, சிம்புக்கான ஃப்ரீக்வன்சி இப்போ நான் ஒரு டைம் கேட்டிருக்கேன், அந்த டைம் அந்த டைம் சிம்புக்கான ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ இயல்பாகவே அவருக்கு ரெட்டு, ஸோ அவருக்கு வந்து சண்டை சம்பந்தப்பட்ட படங்கள், ஒரு கேப்டன்ஷிப் இருக்கிற படங்கள் வந்து லவ் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் சக்ஸஸ் அப்படின்னு இந்த டைமுக்கு. ஓகேங்களா? அப்போ காதல் அதுக்கப்புறம் வீரம், இந்த 2 படங்கள் மட்டும் அவருக்கு வந்து ரொம்ப சூப்பராக போயிருக்கும் இன்ன வரைக்கும் எடுத்ததுலேயே. ஓகேவா? அதை தவிர்த்துட்டு அவர் என்ன ஆப்போசிட்டாக வந்து சப்போஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு 4-5 பேராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடியாத விஷயம். மோஸ்ட்லி நீங்கள் அவர் 2 ஹீரோ சப்ஜெக்ட் 4 ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணும்போது பெரிய சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இன்ன வரைக்குமே அப்படி கிடையாது, அது தெரிஞ்ச விஷயம். இதுக்கப்புறமா அப்படி கிடையாது. ஸோ அவர் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரியான இதுதான் அவருக்கு எப்பவுமே செட் ஆகும். சிம்பு அப்படின்ற அந்த விஷயமும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க தக் லைஃப் சொன்னீங்க, அது வந்து தக் லைஃப் அவர் வந்து அவர் ஒன் ஆஃப் த ஹீரோ. ஸோ அவர் மெயின் ஹீரோ 2 பேரும் இருக்காங்க. ஸோ 2 பேர்த்துல ஒருத்தர் தான்.
அதனால தான் அப்படி போச்சான்னு சொல்ல. அவருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஓகே. நீங்க சொல்ற மாரி பெரிய பேர் குடுக்கல. பட் அங்க நடிச்சதிலே யாருக்கு பேர் குடுத்துச்சு? கமல் சார்க்கா? ஸோ அந்த படத்த பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா ரிவ்யூ வந்த ஒரே ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு சிம்பு தான். ஸோ எல்லாம் எதிர்பார்த்த இது யார்கிட்டயும் இல்ல. ஸோ எல்லா ரிவ்யூவும் நம்ம பார்த்ததுல சிம்பு இருக்கிறதால பரவாயில்ல அப்படின்னு அவ்வளோதான். அப்படின்ற மாரியா இருந்தான். என்ன ரீசன்னா, அந்த அந்த படத்துடைய அந்த கலர் எல்லாமே அவருக்கு தான் வந்து இதுவா இருந்துச்சு. ஓகே. அதனால சொல்றேன். ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஃப்ரீக்வென்சி வச்சு நம்ம என்ன வேணா கெஸ் பண்ணலாம். அத பத்தி ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த பிரசனம், அதாவது இந்த நேரத்தோட பிரசனம் வச்சு சொன்னீங்கல்ல. இப்ப இந்த நேரத்தோட பிரசனம் வச்சு நம்ம எக்ஸாக்ட்டா ஒரு விஷயத்த கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பா எக்ஸாக்ட்டா கணிக்கலாம். ஆனா அதான் திரும்ப என்னன்னா, இப்ப நான் எந்த அளவுக்கு கணிக்கிறேன்றது என்னுடைய என்னுடைய ஆறா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ். இத விட இன்னும் பலமா, இன்னும் அக்யூரேட்டா கணிக்கிறவங்களும் இருக்காங்க, இருந்திருக்காங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அவ்வளோதான். ஓகே. எக்ஸாக்ட்டா இப்ப என்னால இப்ப என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இப்ப எனக்கு கால் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, ஸோ அங்க பக்கத்துல என்ன இருக்கு? என்ன கலர் இருக்கு? இதெல்லாம் சொல்லலாம். இது வந்து பேசிக். இன்னும் அக்யூரேட்டா சொல்றதுக்கு இன்னும் 2, 3 முறைகள் இருக்கு. நான் எப்பவுமே பொதுவா கணித முறைய மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். ஸோ அதனால இத தான் நான் எப்பவுமே சொல்ல முடியும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து பெரிய சீக்ரெட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் உடைய கிரகம். ஸோ அதோடைய காரகத்துவம் தான் இங்க எல்லாமே. சரி, ஸோ இப்போ அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஈஸியா நம்ம கணிச்சிடலாம். நயன்தாரா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லைம் லைட்ல இருந்தாங்க. இப்ப வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியல. லைட்டா தான் அப்படி இப்படின்னு சோன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த நான் கேட்ட டைம் வச்சு, இந்த இயர் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த இயர் பாதி போயிடுச்சு. அதுதான் இருக்கக்கூடிய நேரத்துல. ஓகே. கேட்ட இத பொறுத்து அவங்களுக்கு இந்த இயர் வந்து ஒரு பெரிய படம் அமையும் கண்டிப்பா. ஒரு பெரிய படம்னா, இந்த பேன் இண்டியா மூவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ம். மாரியான படங்கள் தாராளமா அமையும். குறிப்பா என்ன மாரி படங்கள்னா, ஒரு ம் புராதன கால படங்கள் அந்த மாரி ஏதாவது ஒரு படங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்க வந்து ஒரு பேன் இண்டியா படம் இந்த வருஷம் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே. ஆல்ரெடி இப்போ பேன் இண்டியா படம் இதுக்கு முந்தைய அவங்க பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் ஆனா ஒரு பேன் இண்டியா மூவி பண்ணுவாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படம் தாராளமா பண்ணுவாங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல மேபி சொல்லியிருப்பீங்க. எப்படியா இருக்கலாம், அது ஆகஸ்ட் இப்போ இந்த மாசம் கூட அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வரலாம். அனௌன்ஸ்மென்ட். ஓகே. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்கல்ல, 2 பெரிய தல வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஒரு இன்டர்வியூல அப்படி நான் ஊசலாடிட்டு இருக்கேன்ற வார்த்தையெல்லாம் சொல்லல. என்ன அப்படின்னா, அவங்க கேட்ட இதப்படி அவங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோட இது மேக்ஸிமம் எம்எஸ்டி அஸ்ட்ராலஜில சொல்றது உடல்நலம் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதே சேம் தான். இங்க இங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, டெல்லி அப்படின்னு ஒரு 2 விஷயம் நம்ம பேசுறோம். ஸோ அதனால ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் ம். இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது. ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் அப்டின்னா, நம்ப சென்னைக்கு சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கு சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு அப்படிதான் வந்துச்சு. இப்போ நம்ம சப்போஸ் நம்ம மத்திய அரசு, டெல்லின்னு சொன்னோம்னா, காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ம். அப்படின்ற மாரி நம்ம அதுல சொல்லியிருந்தோம். ம். என்னன்னா, உடல்ல இருக்கிற நோய் அப்படின்றத வந்து நம்ம ஃபிட் ஆயிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான எல்லாமே வந்துரும். ஸோ அதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றோம். ஒரு நெறைய பரிகாரம் இருக்கலாம். ஆனா எல்லா கிரகமும் இங்கேயே இருக்குன்றதால, நீங்க உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிட்டா போதும். தேவையான எல்லாமே நீங்க அடைய முடியுன்றது தான் நம்மளுடைய இது. ஸோ ம்ஹ்ம். அதனால இப்பவும் அதற்கான விஷயங்கள் கிட்டத்தட்ட இப்போ 8ஆம் மாசத்துல இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஆகஸ்ட் அப்படின்றது பொதுவாவே உடல் நலம் ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம். நான் ஜோதிட ரீதியா சொல்லும்போது சொல்ற விஷயம். 8, ஓகே. 9 அப்படின்றதெல்லாம் நீங்க உடல் நலம் பொதுவா எல்லா நாளும், எல்லா மாதங்களும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. 8, 9 அப்படின்றத நீங்க உடல் நலன்ல ரொம்ப அக்கறையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா குடும்ப தலைவர்கள் அப்படின்ற இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துக்கணும். குடும்ப தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா தலைவர்கள் யாரா இருந்தாலுமே, இந்த தலைவர், தளபதி இந்த மாரியான அந்த காப்பாத்துற பொசிஷன்ல இருக்கிறவங்க உடல் நலன்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ பொதுவா ஆகஸ்ட் மாசம் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஐ திங்க் 3 to 4 மந்த்ஸ்ல இயரே முடிய போகுது இல்லையா? ஸோ இப்ப இந்த டிசம்பர் மாசம் நெருங்கும்போது மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். எப்போ வருதோ இல்ல, இந்த சுனாமிக்கு அப்புறமே நெறைய பேருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. டிசம்பர் மாசம் வந்தாலே இயற்கையின் சீற்றம் ஏதாவது இருக்குமா? விஷக்காய்ச்சல் வருமா? இல்ல ஏதாவது வந்து நிலச்சரிவு வருமா? இல்ல மழையால பாதிப்பு வருமா? இந்த மாரி நெறைய விஷயங்கள். இத வந்து ஒரு கன்டென்ட்டாவே வந்து நெறைய ஜாதகர்கள் நெறைய ஜோதிடர்கள் வந்து உருட்டிக்கிட்டும் இருக்காங்க. இப்படி ஆவும், அப்படி ஆவணும். உதாரணத்துக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு 3 ஜோதிடர்கள் வந்து கண்டிப்பா பிரச்சனை இருக்கும்னு சொல்லி ஒண்ணுமே ஆகல. ஸோ இந்த இயர் வந்து இப்ப நான் கேட்கிற டைம் வச்சு, இந்த பிரசனத்த வச்சு, இந்த இயர் அந்த டிசம்பர் வந்து ஏதாவது சீற்ற அழிவு ஏதாவது இருக்குமா? ஓகே. பொது பலன்லயே நான் வந்து சில இடத்துல சொல்லியிருக்கேன். பழங்கள் ஓகேங்களா? அந்த மாரியான ஒரு பழங்கள் மூலியமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த வருஷம் கடைசியில.
இந்த பழம் சாப்பிடக்கூடாது, அப்படி இந்த பழம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இறுதியில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கேட்ட டைம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, நீர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அது மழையாக இருக்கலாம், மழை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. இந்த வருஷம் பெரிய பாதிப்பெல்லாம் நிச்சயமாக கிடையாது. பொதுவாகவே எந்த மாதிரி எதாக இருந்தாலும் இப்போ இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதுக்கான பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அது எந்த மாதிரியான நீங்கள் விஷயம் சொல்லியிருந்தாலும் இந்த வருஷம் பெரிய பாதிப்புகள் இந்த வருஷம் இருக்காது. நீங்கள் சொல்கிறீங்களா டிசம்பர் வந்துட்டாலே ஒரு பயம் இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அந்த நான் சொன்ன குறிப்பாக உணவும் பார்த்தீங்கன்னா பழங்கள் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். அதுவும் மழை கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது, அதுவும் கடந்து வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட வராகி நேயர்களுக்கு சொன்னீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எங்களுக்கு. இது ஒரு பசில் கேம் மாதிரி இருந்தது. ஸோ வரப்போற பதிவுகள்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வராகி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி.